வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே, வெல்கம் டு திரவிழி. நாம் இப்போது அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் கங்கை கொண்ட சோழபுரம் அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சலுப்பைங்கிற கிராமத்தில் தான் இருக்கோம். இந்த சலுப்பைங்கிற கிராமத்துக்கு என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த யானை சிலை தாங்க. இந்த யானையோட சிலையோட உயரம் வந்து 8.5 மீட்டர் உயரம். நம்ம ஏஷியா கண்டத்திலே உயரமான யானை சிலை இதுதான். இதை பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க இதை பற்றின விபரம், இது எப்போ கட்டினது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், காலமே ஓடிவா. இந்த யானை சிலையை பார்க்குறதுக்கு எப்படி ரீச் ஆகலாங்கிறத சொல்லிடுறேன். அரியலூர்லேருந்து ஜெயங்கொண்டம் பஸ்ஸில் போயிட்டு ஜெயங்கொண்டத்துலேருந்து இந்த சலுப்பைங்கிற கிராமத்துக்கு பஸ் இருக்குது. இதுவே நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ போகணுன்னா இதே போல் ஜெயங்கொண்டத்துலேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு அங்கே உள்ள கோயிலை பார்த்துட்டு நீங்கள் அங்கேருந்து இந்த சலுப்பை கிராமத்துக்கு போயிடலாம். இதுவே நீங்கள் சிதம்பரம் சேத்தியத்தோப்பு வழியாக போகணுன்னா சேத்தியத்தோப்புலேருந்து கும்பகோணம் போகிற வழியில் சேத்தியத்தோப்புலேருந்து சோழத்தரம், அடுத்தது மீன் சுருட்டி, அதுக்கடுத்தது பாப்பாக்குடிங்கிற ஒரு ஊர் இருக்கும். அதில் ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா நேராக இந்த சலுப்பை கிராமத்துக்கு வந்துடலாம். ஆனால் இந்த பாதை கொஞ்சம் காட்டு பாதை மாதிரி தான் இருக்கும், அதாவது முந்திரி காடு மாதிரி இருக்கும். ஆனாலும் பயம் இல்லை, நீங்கள் சேஃபாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். எப்பா எவ்வளோ உயரம் பாருங்கள், 8.5 மீட்டர் உயரம். ஏஷியாவிலே உயரமான யானை சிலை இந்த சலுப்பைங்கிற கிராமத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருக்குங்க. இந்த அரியலூரை சேர்ந்த மக்களுக்கே இது இப்படி ஒரு சிலை இருக்குங்கிறதே தெரியல. இங்கே இது சம்மந்தமாக போர்டு இருக்குது, வாங்க என்னென்னு பார்க்கலாம். இது தமிழ்நாடு தொழில் துறையிலேருந்து வச்சுருக்காங்க. யானை சிற்பம் இளைய பெருமாள் நல்லூர். இந்த ஊருக்கு இளைய பெருமாள் இன்னொரு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இன்னொரு போர்டு இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இங்கேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் 6 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. மாளிகைமேடு அகழ்வாய்வு தளம் 9 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சைன் போர்டு தாங்க இங்கே வர்ற மக்களுக்கு. ஏன்னா நம்ம இந்த யானை சிலையை பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம அடுத்து எங்கெங்கே போகலாங்கிறத இங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த போர்டில் இருந்தே பக்கத்தில் உள்ள முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த போர்டு மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இந்த யானை சிலை கிபி 16 அல்லது 17ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் நாயக்கர்களோட ஆட்சி காலத்தில் இந்த யானை சிலை கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த யானை சிலையோட கலைபாணி வந்து நாயக்கர் காலத்தில் உள்ள சிலைகளை போலவே இருக்கிறதுனால அந்த காலகட்டங்களில் தான் இது கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த யானையோட இருபுறங்கள்லையும் இந்த சைடு 3 பேரும், அந்த சைடு 3 இசைக்கலைஞர்கள் இசை வாசித்தபடி நின்றுட்டுருக்காங்க. யானையோட முன்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யானை வந்து தன்னுடைய துதி கையால் ஒரு வீரரை சுற்றி வளைச்சி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வீரனும் தன்னுடைய கையில் ஒரு அருவா மாதிரி ஒரு பொருளை கொண்டு அந்த துதிக்கையை கட் பண்ணுற மாதிரி போஸ் இருக்குது. அந்த யானை தன்னுடைய வலது காலை தூக்கி அந்த வீரனோட காலில் வைக்கிற மாதிரி போஸ் இருக்குது. இந்த யானை சிலை சுண்ணாம்பு கலவைகளையும் செங்கற்களையும் கொண்டு செஞ்சுருக்காங்க. இந்த சிலை என்ன காரணத்துக்காக என்ன நோக்கத்துக்காக செஞ்சுருப்பாங்கன்னு தெரியல, ஆனாலும் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த யானை சிலைக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் இருக்குது. இந்த அழகர் கோயிலோட என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உள்ளே எதுவுமே இல்லை, சும்மா சின்ன மண்டபமாக தான் இருக்குது, எம்டியாக தான் இருக்குது உள்ள. இந்த மண்டபத்தை அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பெரிய குதிரை சிலைகள் இருக்குது. பாருங்கள் இந்த குதிரை சிலை பாருங்கள், இது இந்த சைடில் உள்ளதை. இதுவும் பாருங்க, கிட்டத்தட்ட அந்த யானை சிலை மாதிரி தான், ரொம்ப பிரம்மாண்டமாக உயரமாக தான் இருக்குது. என்னன்னு தெரியல, இந்த கோயிலில் மட்டும் இந்த சிலைகள்லாம் ரொம்ப பெருசாகவே கட்டியிருக்காங்க. நாம் முன்னாடி பார்த்த அந்த யானை சிலை பார்த்தீங்கன்னா அதை சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க, நம்ம உள்ளே போய் எதுவும் பார்க்க முடியல. ஆனால் அந்த குதிரையோட சிலை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது சுற்றி. உள்ளே ஆக்சுவலாக கீழெல்லாம் போய் பார்க்கலாம். பாருங்கள், இந்த வீரரோட இடுப்பு சைஸ் தான் நாம் இருக்கோம், அவ்வளோ உயரங்கள். இந்த வீரர் சிலை கூட அவ்வளோ உயரமாக இருக்குது. கீழே வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கும்போது பாருங்கள், நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனித்தோம். தெரியுதுங்களா என்னன்னு சொல்லிட்டு.
பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஊருங்கள்லேயும் குலதெய்வ கோயில்களில் பெரிய பெரிய குதிரை சிலைகள்லாம் இருக்கும். ஆனால் இதை பாருங்க ரொம்ப பயங்கரமாக ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு நாம் அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிறது மேபி ஏதோ மதுரை வீரன் அல்லது ஐயனார் கோயிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். குலதெய்வ கோயில் மாதிரி தான் இருக்குது. முன்னாடிலாம் இந்த சூளம் அம்பெல்லாம் பார்க்கும்பொழுது பார்க்கலாம் என்ன சாமின்னு சொல்லிட்டு. அகோதர வீரபத்திர சுவாமி கேள்விப்பட்டதில்லை, இப்போதான் புதுசாக கேள்விப்படுறேன். நாம் ஆக்சுவலாக வீரனார் ஐயனார் மதுரை வீரன் இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். இது புதுசாக இருக்குது. ஓகே பார்க்கலாம். அடுத்தது அதுதாங்க அழகர் கோவில். மெயின் மண்டபம் அதுதான். அதில் தான் அழகர் சிலை இருக்குது. இங்கே உள்ள வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி வீடியோ ஆஃப் பண்ணியிருப்பா. இந்த கோவிலுக்கு பின்னாடியே பெரிய குளம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கோயில் ரொம்ப பெரிய ஏரியாவில் தாங்க இருக்குது. கோவில் தான் சின்ன சின்ன கோவிலாக இருக்குது. ஆனால் நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நிறைய சுற்றுலா பயணிகளும் இங்கே வந்துட்டு தான் போகிறாங்க. இந்த கோவில் இருக்கிறது நிறைய பேருக்கு இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கே தெரியல. ஆனாலும் அதை பற்றி தெரிஞ்ச டூரிஸ்ட்லாம் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. எப்பா எவ்வளோ பெரிய ஏரி பாருங்க, குளம். பரவாயில்ல, அந்த காலகட்டங்களில் பாருங்க ஒரு கோவில் இருந்தால் கண்டிப்பாக பக்கத்துலேயே ஒரு குளமும் இருக்கும். நல்லா தான் இருக்குது. நல்லா தெளிவான தண்ணியாக தான் இருக்குது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.